என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. இயக்குனர் நடிகர் ஆர் சுந்தர்ராஜன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மீது பெரும் பாசமும் பெரும் மரியாதையும் கொண்டவர். அவர் மீது நல்ல அபிமானம் கொண்ட டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் புரட்சி தலைவரின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சோகம் நிரம்பிய மனதை தொடும் நெஞ்சை தொடும் ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு இங்கு நான் பதிவு செய்கின்றேன். தர்மம் செய்வதில் பல வகை உண்டு. சிலர் 10 ரூபாய் வைத்திருந்தால் 50 பைசா கொடுப்பார். சிலர் 10 ரூபாய் வைத்திருந்தால் 1 ரூபாய் கொடுப்பார். ஆனால் புரட்சி தலைவரோ 10 ரூபாய் வைத்திருந்தால் அதில் 2 ரூபாய் தர்மத்திற்கென்று ஒதுக்கி வைத்து விடுவார் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு படத்திற்காக வாங்கிய சம்பளத்தில் பாதியை தர்மம் செய்த அந்த சம்பவத்தை, நெகிழ்வான நெஞ்சை தொடும் அந்த சம்பவத்தை ஆர் சுந்தரராஜன் சொன்னார். அவர் சொன்னது இதோ. எம்ஜிஆர் நாடகங்களில் இருந்து சினிமாவில் நடிக்க தொடங்கிய சமயத்தில் ஒரு படத்தில் சண்டை காட்சியில் வில்லனை போன்ற ஒரு கெட்டப்பில் நடிப்பதற்காக அவரை அழைத்திருந்தார்கள். அவர் நல்ல வாய்ப்புகளை தேடி அலைந்த காலகட்டம் அது. ஒரு படத்தில் நடிக்க 5 நாட்கள் நடிக்க 50 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. அந்த 50 ரூபாய் சம்பளம் பேசப்பட்ட அந்த படத்தின் முன்பணமாக அட்வான்ஸாக 25 ரூபாய் எம்ஜிஆரிடம் வழங்கப்பட்டது. இதெல்லாம் நடக்கும் போது எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி கூடவே இருந்தார். அன்று மாலையில் அன்னை சத்யாவிடம் தம்பி பணம் கொடுத்தானா என்று கேட்டார். ஆமாம் கொடுத்தான் என்றார் அன்னை சத்யா. எவ்வளவு என்று சக்கரபாணி கேட்டதும் 10 ரூபாய் கொடுத்தான் என்றார் அன்னை. 10 ரூபாயா? நான் அவனுக்கு 25 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன். என் முன்பாக தானே அவனுக்கு 25 ரூபாய் அவனிடம் கொடுத்தார்கள். மீதி 15 ரூபாய் என்ன செய்தான் கேளுங்கள் அம்மா என்று பெரிய மகன் சொன்னதும் உடனே அன்னை சத்யா சின்னவர் எம்ஜிஆரை அழைத்து இந்த விஷயத்தை சொல்லி மீதி 15 ரூபாய் என்ன செய்தாய் ராமு என்று கேட்டார். சிறிதும் பதட்டப்படாமல் அப்போது சின்னவர் எம்ஜிஆர் சொன்னார், பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பம் 2 நாட்களாக பட்டினியாக இருக்காங்க. பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. ஊருக்கு திரும்பி போகவும் காசு இல்லை, சாப்பிடவும் வழி இல்லை, தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் வயசுக்கு வந்த பெண்கள் 2 பேர் வேற இருந்தாங்க. அது பாவமாக இருந்தது, என்னால் தாங்க முடியல. அதனால் அவங்களுக்கு 15 ரூபாய் கொடுத்துட்டேன் என்று எம்ஜிஆர் சொன்னார். 15 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், சாப்பிட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லி வந்தேன் என்று தன்னுடைய இளைய மகன் ராமு என்கிற ராமச்சந்திரன் சொன்னதும் அன்னை சத்யா அன்பு மகனை முதுகில் தட்டி கொடுத்து நீ போ என்று சொல்லிவிட்டார்கள். நாமும் வறுமையில் தானே வாடிக்கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன எம்ஜி சக்கரபாணி அதுக்காக 15 ரூபாய் அள்ளி கொடுக்கணுமா, பாதி சம்பளத்தையே அப்படி கொடுக்கணுமா என்று மூத்த பிள்ளை சக்கரபாணி சொன்னதும் அன்னை சத்யா அவருக்கு சமாதானம் சொல்வது போல ஒரு விஷயத்தை சொன்னார். நாமும் இப்படித்தான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் தவித்தோமே, உனக்கு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மை மாதிரியே அவங்களும் பட்டினியா தவிக்கிறாங்க, பஸ்ஸுக்கு வழி இல்லை என்று பரிதாபப்பட்டு ராமு கொடுத்தது நல்லதுதான். நம்மளை போல அவங்களும் பாவம் கஷ்டப்படக்கூடாது, பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அதில் தப்பு இல்லை. அவன் கொடுத்தான், ஆண்டவன் நமக்கு கொடுப்பான். அவனுடைய நல்ல மனசுக்கு ஆண்டவன் கொடுப்பான், விட்டுடு. இது நல்ல விஷயம்தான் அவன் செஞ்சிருக்கான் அவன் தம்பி என்று அன்னை சொன்னதும் அவரும் சரி என்று சக்கரபாணி விட்டுவிட்டார். ஆக ஒருவரிடம் கோடி கோடியாக பணம் இருக்கும்போது தர்மம் செய்வது பெரிய விஷயம் இல்லை. நம்மிடம் குறைந்த அளவே பணம் இருந்தாலும் தர்மம் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் எம்ஜிஆரிடம் அப்போதே இருந்தது. அதனால்தான் அவர் இன்று வரை நாம் பேசுகின்ற ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார் என்று டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் பதிவு செய்திருக்கின்றார். 25 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி அதில் 15 ரூபாய் பிறருக்கு, அதுவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அது பெரிய மனது வேண்டும். அது எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.